எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் 1 கோடி முதலீடு போட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் மாதம் 1 லட்சம் ரூபா எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பாவி பசங்க மார்க்கெட்டை இறக்கி விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி இன்றைய மார்க்கெட் ஒரு கட்டத்தில் 23,350 பக்கத்தில் இருந்தான். இப்படி மாயா பண்ணுவீங்க, கடைசியில் பார்க்கல க்ளோசிங்கில் வந்து 53 பாயிண்ட் இறங்கி 23,161. நல்ல வேலை அந்த 23,000க்கு கீழே போகல. நாளைக்கு வெள்ளிக்கிழமை மார்க்கெட் முடிஞ்சிடும். ஸோ அப்போ நாளைக்கு ஒரு நாள் இந்த 161 பாயிண்ட்டுக்குள்ளேயே இறக்கத்தோட மார்க்கெட் முடிஞ்சிருச்சுன்னா, சனி ஞாயிறில் ட்ரம்ப் அவர்கள் எனத்தையாவது ஒன்றை பேசி மார்க்கெட்டை ஏற்றி விட்டாருன்னா கூட மகிழ்ச்சியாக போயிடும். ஸோ 23,000 பார்டர் லைன், அந்த பார்டர் லைனுக்கு நல்ல வேலை இன்னைக்கு கீழே போகலன்ற ஒரே ஒரு சந்தோஷம் தான். ஆனால் ஒரு நண்பர் சொல்கிறாரு, எவ்வளவு கடுப்பாக இருக்கும் பாருங்க அவருக்கு. காலையில் பார்க்கல 30,000 ரூபா லாபத்தில் இருந்ததுங்க. மார்க்கெட் உச்சத்தில் இருக்கும்போது 30,000 ரூபா லாபத்தில் இருந்தது. கடைசியில் க்ளோசிங்கில் எடுத்து பார்க்கும் பொழுது பாவி பசங்க 11,000 ரூபா லாஸில் கொண்டு போய் நிறுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. மற்றவங்களுக்கும் இன்னைக்கு எப்படி இருந்திருக்கும்னு தெரியல. மற்றவங்களுக்கும் காலையில் லாபத்தில், சில பேர்லாம் சொல்கிறாங்க காலையிலேருந்தே அது லாஸ் ஆங்க அப்படின்ற மாதிரி. எல்லாத்துக்குமே என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த 2 பசங்க தான். எழுதுங்க, ஓட்டேரி நரி பேர்ல எழுதுங்க அப்படின்ற மாதிரி. இந்த உலகத்துல கோடானு கோடி மக்கள் பாதிப்படைகிறாங்கன்னா வேற எதுவும் காரணம் இல்லை. கடந்த 2 மாசமா இந்த 2 பசங்களும் போடுற சண்டை தான். ஈரானு அமெரிக்காவும் போடக்கூடிய சண்டையில தான் இப்படி பல பேர்த்துக்கு வந்து லாபம் என்பது நஷ்டமா போய் உட்கார்ந்துருக்கு. இந்த பசங்க இன்னைக்கு தான் நார்மல் ஆயிருக்காங்க. அதாவது குளோபல் மார்க்கெட்ஸ் வந்து இந்த அமெரிக்கா ஈரான் அவங்களுடைய வாரை வச்சுக்கிட்டு கண்ணா பின்னாடி இறங்கி கண்ணா பின்னாடி ஏறி சம்பாரிச்சிட்டாங்க. ஒரு இடத்துலயே நிக்கல. இப்பதான் இன்னைக்கு தான் கொஞ்சம் நார்மலாகி வெறும் ஒரு 0.5% 1/4% ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க குளோபல் மார்க்கெட்ஸ். அதாவது நண்பர்களே, நீங்க பார்க்கக்கூடிய இந்த விஷயம், 1 கோடி என்பது ஸ்டாக் மார்க்கெட்ல முதலீடு பண்ணுனா ஒரு மாதத்திற்கு 1 லட்சம் ரூபாய் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்பொழுது சமீபத்தில் ஆமாம் என்பது போல சில இன்ஸ்ட்ருமெண்ட்கள் ட்ரேட் ஆயிருக்கு. எதன் மூலியமாக? இவனுக்கு என்ன ஷேர் பிரைஸ் ஏரியா நம்மளுக்கு மாசம் மாசம் பணம் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம இருக்க முடியுமா? நோ, தட் இஸ் மார்க்கெட் ரிஸ்க். ஸோ ஒவ்வொரு வருடமும் டிவிடெண்ட் மூலியமாக அறிவிக்கப்பட்ட டிவிடெண்ட் ஒவ்வொரு வருஷமும் மாறும். பட் இந்த வருஷத்துக்கு அறிவிக்கப்பட்ட டிவிடெண்ட் மூலியமாக எஸ், 1 கோடி பணத்தை போட்டால் 1 லட்சம் மாசம் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரியான தகவலை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அதுக்கு 3 இன்விட்ஸ்களை தான் நம்ம எடுக்கிறோம். ரியல் எஸ்டேட் ட்ரஸ்ட்டுகள் எடுக்கலாம், ரேட்ஸ் எடுக்கலாம். ஆனால் எவனுமே 10% மேலே கொடுக்கறது இல்லை. எல்லாம் 5% to 7% தான் ஒரு வருஷத்தினுடைய டிஸ்ட்ரிபியூஷன் என்பது கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த இன்விட்ஸ்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ரோடுகளை சொந்தமாக்கிக்கிட்டு அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை நம்மளுக்கு கொடுக்கறதாகட்டும், அல்லது டிரான்ஸ்மிஷன் லைன் போன்று ஏதாவது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எடுத்துக்கிட்டு அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை நம்மளுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு 12% அப்படின்ற கணக்கில் கொடுக்கறதுல இந்த 3 பேரும் தான் கில்லியா இருக்காங்க. அதுல ஒவ்வொன்றா இப்ப நம்ம பார்த்துட்டு வர போறோம். சரி, இப்போதைக்கு மொத்தமா ஒரு 4 பேர்த்த நம்ம எடுத்துக்கிட்டதுல இதுல இந்த பிஜி இன்விட்ல மட்டும் என்ன சொல்றாங்கன்னா, எஸ், ஒவ்வொரு வருஷமும் சமீபத்தில் 12 ரூபாய் என்பது ஒரு ஷேருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சமீபத்தினுடைய ரேட் வந்து 93 ரூபாய் 80 பைசா. இதுக்கு வந்து அவங்க 12 ரூபாய் தொடர்ந்து டிவிடெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா இப்ப பார்க்கக்கூடிய இந்த கேப் இன்விட் ஆகட்டும், இண்டிகிரிட் ஆகட்டும், ஐஆர்பி இன்விட் ஆகட்டும், இவங்க எல்லாருமே வந்து அடிஷ்னலா புது புது சொத்துக்களை சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. அதனால அவங்களுடைய பழைய சொத்துக்கள் வந்து வருமானத்தை கொடுக்கலினாலும் புதிய சொத்துக்கள் வருமானத்தை தரும். அதனால இவங்களுடைய டிவிடெண்ட் குறையுது அப்படின்ற மாதிரி எங்கேயும் தற்போதைக்கு ஒன்றும் பெருசா தகவல்கள் வரல. பட் பிஜி இன்விட்ல மட்டும் கடந்த 2-3 வருஷமா முயற்சி பண்றாங்க. புதிய சொத்துக்கள் என்பது ஆட் பண்ண முடியல. அவங்க சொல்லக்கூடிய சொத்துக்கள் எல்லாமே 2030 வரும், 2035 வரும். இப்படி சொல்லிட்டு இருக்கிறவங்கள ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு போயிட்டீங்கன்னா நாங்கள் யார்கிட்டயே போய் கேட்கறது அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போதைக்கு இந்த வருஷம் கூட அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வருஷம் முயற்சி பண்றாங்க, புதிய சொத்துக்கள் வரும், புதிய சொத்துக்கள் வரும். அது எதுவும் பெருசா வரல. அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மேபி ஒரு 20 to 25% எல்லாம் ஃபினான்ஷியல் இயர் 2027ல குறைஞ்சாலும் குறையும் அப்படின்ற மாதிரி ஒரு இது சொல்றாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் சமீபத்தில் இது இப்போதைக்கு 12 ரூபா கொடுத்து கொண்டு இருக்கிறது. மேபி துரதிருஷ்டவசமா 9 ரூபாய்க்கு போனாலும் போகும் பிஜி இன்வெட்.
ஆனால் மற்றவங்க யாருமே வந்து அப்படி சொல்லலை. ஏன்னா அவங்களால புதிய புதிய சொத்துக்களை தொடர்ந்து ஆட் பண்ண முடிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஸோ ஆக மொத்தம் எப்படி பார்த்தாலும் இந்த கேபிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் கேப் இன்விட் என்பது 12.5% வட்டி என்பது கொடுத்துக்கிட்டு இருக்கு. பிஜி இன்விட் என்பது 12.7% வட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த இண்டிகிரிட் என்பது 9.3%, இந்த ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் என்பது 11%. ஸோ ஆக மொத்தம் கேப் இன்விட் அப்படின்றது சிறிய விலை கொண்டு பங்கு 71.80, அது 12% கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆக மொத்தம் ஷேர் மார்க்கெட்ல இப்போதைக்கு 1 கோடியை முதலீடு பண்ணா கடந்த வரலாறு என்ன சொல்லுதுன்னா, இந்த கேப் இன்விட், பிஜி இன்விட் போன்றதெல்லாம் ஒரு மாதத்திற்கு 1 லட்சம் என்பது கொடுக்குறாங்க. இதுல வந்து இந்த பிஜி இன்விட் வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய வருடங்கள்ல அவங்களால சொத்துக்களை சேர்த்த முடியலனா அப்புறம் 1 லட்சம் இங்க மாசத்துக்கு வரும். அதுல ஒரு 20% குறைஞ்சு போய் அப்புறம் 70,000, 80,000, 85,000 அந்த மாதிரி குறையறதுக்கு வாய்ப்புகள் என்பது இருக்கு. ஸோ ஒருவேளை சொத்துக்களை எடுத்துட்டாங்க அல்லது இன்னும் ஏகப்பட்ட சொத்துக்கள் எடுத்துட்டாங்கன்னா இந்த 12 ரூபாயோ அல்லது 12 ரூபாய் தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு. ஸோ வாய்ப்பு எப்படி வேணாலும் வரலாம். அது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய டீல் பொறுத்து தான். ஆக மொத்தம் ஸ்டாக் மார்க்கெட்ல 1 கோடியை போட்டா மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னா இது போன்ற இன்விட்டுகள் தான் தற்போதைக்கு இவ்வளவு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. வேற ஏதாவது பியூர் ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட் என்பது எடுத்து பார்த்தோம்னா வேற எதுவும் இல்லை. இதுதாங்க ஸ்டாக் மார்க்கெட்ல 1 கோடியை போட்டா மாசம் 1 லட்சம் ரூபாய் வருவதற்கு உண்டான தகவலாக இருக்கிறது. இது போக வந்து சில பேர் சொல்லுவாங்க, ஏன் அந்த 1 கோடி போடுற பொழுது அந்த பங்குகள்லாம் மேல் நோக்கி ஏறி 2 கோடியா மாறாதனா? இப்போ வரைக்கும் அந்த மாதிரி ஒன்றும் பெருசா மாறல. இந்த கேப் இன்விட் அப்படின்ற ஷேர் வந்து 100 ரூபாய்க்கு வந்த ஷேர், அவன் 71 ரூபாய்னு இறங்கி ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். ஆனா அவன் கொடுக்கக்கூடிய டிவிடெண்ட் பர்சன்டேஜ்ல கொடுத்துக்கிட்டு தான் இருக்கான். இந்த பிஜி இன்விட் வேணா 100 ரூபாய்க்கு வந்து 140 ரூபாய் வரைக்கும் போன ஒரு பங்கு. எதனால? மார்க்கெட் நல்லா இருந்தது, அவங்க புதிய புதிய சொத்துக்களை சேர்த்திடுவாங்கன்ட்டு மேலே போனா 4 வருஷம் ஆகி அது ஒன்றும் பெருசா சேர்த்துல. 12 ரூபா டிவிடெண்டை மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருக்கான். விலை 140 ரூபாயிலிருந்து 93 ரூபாய்னு இறங்கி போச்சு. ஆனா இந்த இண்டிகிரிட் என்பது 171 ரூபாயாக மேல் நோக்கி ஏறி வந்துடுச்சு. ஏன்னா அவங்களால புதிய புதிய சொத்துக்களை சேர்த்த முடிந்த ஒரு காரணத்தினாலே. ஆனா அவங்க கொடுக்கக்கூடிய டிவிடெண்ட் ஈல்ட் என்பது 9.3% குறைஞ்சு போச்சு. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ல வாங்கி இருக்கக்கூடிய ஸ்டாக்குகளினுடைய விலை மேல் நோக்கி ஏறி சம்பாரிச்சு கொடுக்குமா அப்படின்றது மார்க்கெட் ரிஸ்கை பொறுத்தது. பயங்கரமான ரிஸ்க். ஆனா 1 கோடியை போட்டோம் மாசம் 1 லட்சம் ரூபாய் வருதா அப்படின்ற மாதிரி பார்க்கக்கூடிய தருணத்துல இது போன்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்கள் மட்டுமே 3 மாதத்துக்கு ஒருக்கா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அதை மாச கணக்கில் பார்க்கும் பொழுது ஒரு மாதத்திற்கு 1 லட்சம் என்பதுதான் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு நியூஸாக இருக்கிறது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு நியூஸ் என்ன, 1 கோடி முதலீடு போட்டால் மாசம் 1 லட்சம் வருமா அப்படின்னா எஸ், டிவிடெண்ட் மூலியமாக தற்போது வரைக்கும் இந்த கேப் இன்விட் அப்படின்றது கொடுத்து கொண்டிருக்கிறது. பிஜி இன்விட் என்பது கொடுத்து கொண்டிருக்கிறது. அது அடுத்தடுத்த வருடங்கள்ல என்ன ஆகும் என்பது அடுத்தடுத்த வருடம் தான் தெரிய வரும். இப்போதைய தேதியில, இன்றைய தேதியில 1 கோடி முதலீடு என்பது போட்டுட்டு எந்த பிரஷரும் வரக்கூடாது, மாசம் 1 லட்சம் ரூபாய் வரணும் அப்படின்ற மாதிரி டிவிடெண்ட் மூலியமாக வரணும் அப்படின்ற நியூஸ்ல இது போன்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸா இருக்கிறது. சில பேர் சொல்லுவாங்க, 1 கோடியை போட்டு 1 லட்சம் சம்பாதிக்கிறதா? ஒரு வருஷத்துக்கு 12% பக்கம் தான் கணக்கு வருது. 10 லட்சம் இருந்தாவே நம்ம மாதம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிடும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறதான் செய்வாங்க. கன்சிஸ்டண்டா உங்களால ஒவ்வொரு மாதமும் 1% கிடைச்சுதா? நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். மிக மிக கடினம். ஒவ்வொரு மாதமும் கன்சிஸ்டண்டா உங்களால பணமும் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கணும். கிட்டத்தட்ட பெருசா வளர்ச்சி இல்லாட்டியும் பரவாயில்ல, பெருசா குறைஞ்சிடவும் கூடாது. ஆனாலும் ஒவ்வொரு 3 மாசத்துக்கு ஒருக்க உங்க பேங்க் அக்கௌண்ட்ல 3% என்பது ஹிட் ஆகிற மாதிரி யாராவது பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கிளாப். ஸோ மந்த்லி 1%க்கு மேல சம்பாதிக்கிறது என்பது கடினமான ஒரு தகவலாக இருக்கு. இதைத்தான் சங்கர் சர்மா போட்டு கிளின்னு கிழிச்சிருந்தாரு. எந்த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து 12%க்கு மேல சமீபத்தில் சம்பாதிச்சிருக்கீங்கன்னு நேற்று தான் முந்தா நேற்று பிடிச்சி கிளின்னு கிழிச்சிட்டு இருந்தாரு. அதை நம்ம நேற்று ஒரு வீடியோவாக போட்டிருந்தோம். ஸோ அப்போ 1 கோடி போட்டால் அப்போ மாதம் 1 லட்சம் சம்பாதிக்கவே முடியாதா அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் தேடிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு வந்து இந்த மாதிரி 1 கோடியை போட்டால் 1 லட்சம் சம்பாதிக்கக்கூடிய சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்ன, டிவிடெண்டாக தரக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்ன அப்படின்ற ஒரு நியூஸ் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்.
நண்பர்களே, அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய செய்தியில வந்து சமீபத்தில் ஒரு 5 ஸ்டாக்குகள் நியூஸ்ல வந்து விழுந்திருந்தது. அதுக்கப்புறம் தற்போது என்ன ஆயிருக்கு? ஒரு உதாரணத்துக்கு முதல் ஷேராக சன் டிவி அப்படின்ற ஒரு ஷேர் சமீபத்தில் வந்து ஆட்சி மாற்றம் போன்ற பல்வேறு தகவல்கள்னால அந்த சன் டிவி அப்படின்ற ஷேர் வந்து ஒரு வாலட்டிலிட்டி அப்படின்றதாக இருந்தது. தற்போது அது என்ன ஆனது? சமீபத்திய ஒரு மாச நிகழ்வுகளின் போது, அதாவது இந்த ஷேர் இந்த 2026ல மோசமான ஒரு ஃபால் வீழ்ச்சி என்பது இரண்டு முறை தான் நடந்திருக்கு. ஒரு முறை பிப்ரவரி மாசத்துல மிக கடுமையான வீழ்ச்சி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் வந்து 17% கீழே வந்து விழுந்துட்டான். அப்புறம் அங்கிருந்து மார்க்கெட் பிக்கப் ஆகும் பொழுது இவனும் தான் பிக்கப் ஆகி மேல் நோக்கி வந்திருந்தான். கிட்டத்தட்ட 450 ரூபாயிலிருந்து 650 ரூபாய் ஒரு ஷேருக்கு 200 ரூபாய் என்பது ஏறிவிட்டு அப்புறமா தான் இப்ப சமீபத்தில் அந்த எலெக்ஷன் ரிலேட்டடான சமயங்கள்ல இந்த சன் டிவி அப்படின்ற ஷேர் சரிவடைஞ்சிருச்சு. சரி, இப்ப எவ்வளவு மோசமாக கீழே விழுந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே 15% தான். உடனே பல்வேறு ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்கெல்லாம், ஆண்டவா இவனை இன்னொரு முறை தூக்கி விட மாட்டீங்களா, இன்னொரு வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி பல்வேறு ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்க இந்த வருஷத்துல மறுபடியும் கீழே வந்த வீழ்ச்சியில எடுத்து வச்சுக்கிட்டு பாவம் இப்படி அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு முறை ஏறாதா அப்படின்ட்டு. ஸோ அந்த ஷேர் ஹோல்டர்ஸுக்கெல்லாம் இந்த பங்கு மேல் நோக்கி ஏறினால்தான் மகிழ்ச்சி என்பது வரும். அல்லது தொடர்ந்து கீழே இறங்குதுன்னா நீ அடுத்தது கீழே எங்க போய் நிற்குமோ அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆக மொத்தம் சமீபத்தில் நியூஸ் இருந்து மேல இருந்து கீழே விழுந்த பங்குகள் அப்படின்ற ஒரு நியூஸ்ல இந்த சன் டிவி ஷேர் இருக்கு. இனி இந்த சன் டிவி ஷேர் என்பது எதிர்காலத்தில் பிக்கப் ஆகி மேலே வர போகிறதா? ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தீங்களா, இன்னொரு ரவுண்டு போயிட்டு வந்தா என்ன குறைஞ்சிருவீங்களா அப்படின்ற மாதிரி தன்னுடைய சமீபத்திய ஹையை வந்து தொட போகிறதா? அல்லது இன்னும் வீழ்ச்சி அடைஞ்சு, இது ஒன்றும் நஷ்டம் செய்யக்கூடிய ஷேர் கிடையாது, இது ஒரு லாபம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஷேர். அதுவும் இல்லாம இவங்க கிட்ட கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட ஒரு ஐபிஎல் டீம் ஒன்று இருக்கு. அதெல்லாம் இப்போ கோடானு கோடி வேல்யூவேஷன்ல போய்கிட்டு இருக்கு. அது போன்ற சமயங்கள்ல இது இன்னுமே கீழே போய் இன்னும் 100-200 ரூபாய் கீழே விழுந்து சீப்பா கிடைச்சாலும் சரிதான் அப்படின்ற மாதிரி பல்வேறு ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்க உட்கார்ந்துருக்காங்க. ஸோ அடுத்த 2-3 மாதங்கள் கழித்து எடுத்து பார்க்கும்போது இந்த ஷேர் என்ன செஞ்சிருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கக்கூடிய ஷேர்களில் இந்த சன் டிவியும் ஒன்று. அடுத்தது கீழே வீழ்ச்சி அடைஞ்சு கிடக்கக்கூடிய ஷேர்கள்ல இரண்டாவதாக நாம பார்க்கக்கூடியது கெய்ன்ஸ் டெக்னாலஜி அப்படின்ற ஷேர். தலைவா நீங்க ரொம்ப மோசம் அப்படின்ற மாதிரி இந்த ஷேர் சமீபத்தில் ஒரு 2026ல 42% ஒரு முக்கியமான மூவிங் ஆவரேஜ் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்ல இருந்து 40% இறங்கியதுல இந்த கெய்ன்ஸ் ஒன்று தான் நான் இறங்கி பார்த்தேன். மற்ற பங்குகள் இந்த அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சு நான் பார்க்கல. அதே மாதிரி இன்னொரு முறையும் 38% இறங்கியிருக்கான். ஆனால் இந்த 2 முறையுமே சிறிய அளவில் ஏறிய ஒரு பங்கு தான் இந்த கெய்ன்ஸ் டெக்னாலஜி. இப்போ இந்த 3வது முறையாக இந்த வருஷத்துல தற்போது எவ்வளவு கீழே இறங்கி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 37% என்பது இறங்கி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இவன் வாழ்க்கையில இன்னொரு மகிழ்ச்சி வரவே வராதா? இனி இந்த வருஷத்துக்கு இந்த ஷேர் என்ன செய்ய போகிறது? ஒரு முக்கியமான சென்டர் பாயிண்ட்ல வந்து உட்காந்துக்கிட்டு எந்த சைடு போவான்னு தெரியலையே. அதாவது சில ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்களுக்கு என்ன நினைப்பாங்க, அது இறங்கி போச்சு, நான் பணத்தை போட்டுட்டேன், அவன் மேலே வந்தான்னா ஓகே, இல்லைன்னா அப்புறம் நீ என்ன பண்ண முடியும், வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சில ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்க இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து எதிர்காலத்தில் கொஞ்சம் வேகமாக ஏதாவது ஒரு லாபம் செஞ்சு தரப்போகுதா, அல்லது அவங்களுடைய பணத்தை சில மாதங்கள் லாக் பண்ணிவிட போகிறதா, அல்லது சில வருடங்கள் லாக் பண்ணிவிட போகுதா, எதாக இருந்தாலும் இன்னும் 2-3 மாதம் கழித்து எடுத்து பார்க்கும்போது தான் தெரிய வரும். பட் இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்துல ஒரு 52 இந்த வருஷத்தினுடைய லோ பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்காக தற்போது இந்த கெய்ன்ஸ் டெக்னாலஜி அப்படின்ற ஷேர் இருக்கு. மார்க்கெட் கீழே இறங்கிட்டா போதும், உடனே வந்து ஏதாவது ஒரு ஷேர் கீழே விழுந்து கிடக்குதா, அக்குமுலேட் பண்ணி வைக்கணுமே அப்படின்னு பல பேர் கீழே விழுந்து கிடக்கக்கூடிய ஷேர்களுடைய செய்திகளை சேகரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி சமீபத்தில் கீழே விழுந்து கிடந்தக்கூடிய ஷேர்ல ஒரு 3வது ஷேர்னுடைய எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்பல்லோ டயர்ஸ் அப்படின்ற ஒரு ஷேர். நீ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வழியாக, அதாவது எலக்ட்ரிக் மூலியமாக வண்டி ஓடுனா என்ன, அல்லது பெட்ரோல் டீசல்ல ஓடுனா தான் என்ன, எப்படியோ எங்கிட்ட வந்து டயர் வாங்கினீங்கன்னா சரிதான் அப்படின்ற மாதிரி சமீபத்தில் இறங்கினதுக்கு அப்புறம் ஏரிய பங்குகள், ஏரிய செக்டர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இந்த டயர் செக்டரும் இருக்கு. ஸோ இந்த அப்பல்லோ டயர் அப்படின்ற பங்கு போன வருஷம் 2025லேயே வந்து மிகவும்
நல்ல விதமாக கீழிருந்து மேலே ஏறி ஒரு எக்ஸிட் ஆப்ஷன் தன்னுடைய பழைய ஹை வரைக்கும் போயிருந்தது. எத்தனையோ பேர் ஷேர்ஸை வாங்கி பழைய ஹையை பார்க்க முடியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த அப்பல்லோ டயர் தன்னுடைய பழைய ஹையை போய் தொட்டுட்டு அது என்ன ஒரு கெட்ட நேரம்னு தெரில, அவன் வாழ்க்கையில் இந்த 500 பக்கத்தில் ஒரு கன்சிடரபிளாக தாண்டி புதிய உச்சம் போக முடியல, மறுபடியும் கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்த பங்கு போன வருஷத்தை 1 இயர் லோ ப்ரைஸ் அப்படின்றதுல இந்த அப்பல்லோ டயர் என்பது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இனி அவன் வாழ்க்கையில் இன்னொரு ஜம்ப் அடித்து பழையபடி 540 வரைக்கும் போயிட்டு அப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி இந்த ப்ரைஸ்குள்ளே என்ட்ரானவங்க எல்லாருமே உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இனி இவன் இங்கிருந்து திரும்பி மேலே ஏற போகிறானா அல்லது தொடர்ந்து கீழே இறங்கி வருதா அப்படின்றது பொறுத்திருந்தா பார்க்கணும். ஆனால் தற்போதைக்கு என்ன செய்தின்னா, இந்த டயர் செக்டரில் இருக்கக்கூடிய இந்த அப்பல்லோ டயர் போன வருஷம் இறங்கி ஏறி இருந்தது, இந்த வருஷம் இறங்கி இருக்கு. அவன் ஏறானா இல்லையா அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எதுவுமே கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா தான் தெரிய வரும் அந்த ஷேர்னுடைய விலை பெருசாக ஏறிச்சா அல்லது இறங்குச்சா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்படின்ற மாதிரி இந்த ஸ்விக்கி அப்படின்ற ஷேருமே தற்போது மல்டி இயர் லோன்னா 2025 ஒரு லோ 320 பக்கத்தில் வந்துட்டான். அது வரைக்கும் வந்துட்டு திரும்பி இருந்தான்னா சரி ஓகே 52 வீக் லோவில் பிக்கப் ஆகிட்டான் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறதுக்கு ஒரு நியூஸ் இருக்குது. ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, போன வருஷத்தினுடைய லோவை உடைச்சு இந்த வருஷத்தில் இன்னொரு புதிய லோ, இந்த மாதிரி மோசமாக இறங்கி எந்த ஷேருமே பெரிய அளவில் பார்த்ததில்லை. இந்த ஓலா எலக்ட்ரிக்கோட சமீபத்தில் இப்படி இறங்கினான். ஆனால் அவன் மறுபடியும் ஒரு சின்ன பவுன்ஸ் என்பது ஆயிட்டான். அவனுக்கு க்ரூட் ஆயில் சம்மந்தப்பட்ட நியூஸ் வந்ததுனால எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தீமில் அவன் பிக்கப் ஆகி மேல் நோக்கி வந்துட்டான். என்னடா இது, கூட இருந்த ஒருத்தனும் திரும்பி மேலே ஏறிட்டானே, இப்போ நான் என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்கிற லோவை உடைச்சிட்டு மிக மோசமாக இறங்கிய பெரிய பிரபலமான பங்குகள் அப்படின்றது நம்ம விரல் விட்டு எண்ணிடலாம். அந்த வகையில் இந்த ஸ்விக்கி அப்படின்ற ஷேர் கீழே பாவம் விழுந்து கிடக்கு. இனி இவங்களுக்கு ஏதாவது ஒரு நியூஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் மூலியமாக வரணும் அப்படின்னா அதுக்கு இன்னும் ஒரு மாதத்துக்கு மேலே டைம் என்பது இருக்கு. ஸோ அடுத்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நண்பர்களே, நம்ம கடைசியாக பார்க்கக்கூடிய 5வது ஷேர், அதாவது சமீபத்தினுடைய மார்க்கெட் வீழ்ச்சியினால கீழே போய் விழுந்திருக்கக்கூடிய ஷேர்ஸ், அந்த ஷேர்ஸ்ல ஒரு 5 எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது கடைசி எக்ஸாம்பிளாக இந்த SBI அப்படின்ற ஒரு ஷேர் இருக்கு. இவன் ஒருத்தன் தான் இப்போ நம்ம பார்த்துருந்த சில ஷேர்கள்லேயே இறங்கிட்டு லேசாக திரும்பி மேலே வந்த ஷேர்கள். ஏன்னா பொதுவாக மார்க்கெட் கீழே இறங்கிட்டு சமீபத்தில் 400 பாயிண்ட் ரெக்கவரி ஆச்சு. அந்த மாதிரி மார்க்கெட் ரெக்கவரி ஆகும்போது பேங்க்குகள், ஃபைனான்ஸுகள் தான் சிலதெல்லாம் மேல் நோக்கி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அந்த வகையில் இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சமீபத்தில் கீழே வந்து விழுந்திருந்தான். கடும் சரிவு. அவன் உருப்படியாக தான் இருந்தான். திடீர்னு பேங்க்ல ஒரு கெட்ட செய்தி என்பது வந்தது. அது என்ன அப்படின்ற செய்தி உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அது சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் இதுக்கு முன்னாடியெல்லாம் போட்டிருக்கோம். ஸோ அந்த பேட் நியூஸ் வந்ததுலேருந்து இப்போ அவன் கீழே விழுந்த ஷேர் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை போய் தொட்டு விட்ட ஒரு ஷேராக இருந்தது. இப்போ அந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜில் இருந்து அப்படியே லேசாக ஒரு 900லிருந்து 1000 ரூபாய், ஒரு 7-8% என்பது கடந்த ஒரு 10-20 நாளில் ஏறி இருக்கான். இது ஒன்று தான் தற்போதைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு சந்தோஷமான நியூஸாக இருக்குது. இதே மாதிரி இவன் பப்ளிக் செக்டர் பேங்க்ல பெரிய ஆள். இதே மாதிரி பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ்ல வந்து இந்த HDFC பேங்க், கோட்டக் பேங்க் எல்லாம் இதே மாதிரி ஒரு 10-20% ஏறினானுங்கன்னா நல்லா சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா அந்த பசங்க என்னடான்னா அவங்களுக்கு இன்னும் நல்ல காலமே வரல. உனக்கெல்லாம் எப்பதான் தம்பி நல்ல காலம் பிறக்கும் அப்படின்ற மாதிரி இந்த HDFC பேங்க் சமீபத்தில் இந்த 2026 ஒரு பெரிய வீழ்ச்சிக்கு அப்புறம் ஒரு சிறிய ஏற்றம் தான். பழையபடி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் போய் தொடவே இல்லை. இப்போ மறுபடியும் அதே இடத்துக்குள்ள சுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த HDFC பேங்க், நீ SBI பேங்கை பாரியா, அது மாதிரியாவது நீ கொஞ்சம் மேல் நோக்கி வா அப்படின்ற மாதிரி தான் இப்போ இந்த HDFC பேங்க்ல பணத்தை போட்டுக்கிட்டு பல பேர் சிக்கிக்கிட்டு இருக்காங்க. எப்படி நம்ம பெயர்களை சொல்ல முடியும்? எத்தனையோ பேர் இருக்காங்க. இங்க பாத்தீங்களா, பப்ளிக்ல வந்து கிட்டத்தட்ட 15% வந்து ஹோல்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த பேங்க்ல. ஸோ எப்படி நம்ம பெயர்களை சொல்ல முடியும்? பல பேர் இருக்காங்க. ஸோ ஆளினால் சமீபத்தில் பல்வேறு செக்டர்களை சார்ந்த பங்குகள் கீழே 52 வீக் லோவில் வந்து விழுந்திருக்கு. அதில் இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா போன்ற சில ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட பங்குகள் சமீபத்தில் கொஞ்சம் மேல் நோக்கி ஏறி இருக்கா. இன்னும் பல்வேறு பங்குகள் ஏறி இருக்கு. திடீர்னு பார்த்தா இந்த ஓலா எலக்ட்ரிக், ஈஸ்மை ட்ரிப்னு ஏதேதோ செக்டரை சார்ந்த பங்குகள்லாம் சமீபத்தில் மேல் நோக்கி ஏறி இருக்கு. பட் ஸ்டாண்டர்டாக ரொம்ப பாப்புலரான பங்குகளில் இந்த ஃபைனான்ஸ் ரிலேட்டடான பங்குகள் சமீபத்தில் ஏறி இருக்கு.
ஸோ இன்றைய வீடியோவில் பல முக்கிய தகவல்களை பார்த்துருந்தோம். இந்த தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியான எனக்கு மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி, வணக்கம்.